இந்த எம்எல்ஏ இங்க இருக்கிற அமைச்சர் கே.கே.எஸ். சார் தெரியுமா? தெரியும். தெரியும். பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் ஆளு தெரியும். அவரு எப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு ஆளா ஒரு தலைவரா பாக்குறீங்க? என்ன எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்க சுயநலத்துக்கு தான் பாடுபடுறாங்க. எங்க ரெண்டாவது ஜெயிச்சுட்டு போனா போட்டு யார் கிட்டத்துல வர்றா? வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் அவரு சரியா இருக்காரு இல்லைன்ற அட்ரஸ் தெரியல. இருக்காரு என்னன்றது யாரு? ஐயா சொல்லுங்க தானே. இல்லையா? எங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவர்தான் இந்த தேர்தல் இப்ப 26ல இங்க நிக்க போறாரு. நிக்க போறாரா? வைகை செல்வன் தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியலன்னு சொல்றீங்க? அது அவ வந்து இங்கிட்டு போனவள தெரியாது. கே.கே.எஸ். சார் இந்த ஊருக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காங்க. ஆ? செஞ்சிருக்காங்க. பாத்திருக்கீங்களா கே.கே.எஸ்.? நான் பாத்துருக்கேன். என்ன இந்த ஊருக்கு செஞ்சிருக்காரு கே.கே.எஸ்.? இந்த ரோடு கொடுத்துக்கு இந்த சாக்கடை எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அந்த அவர்தான். ஆமா. 26 தேர்தல்ல கே.கே.எஸ். சாரே வரட்டுமா இல்ல வைகை செல்வன் வரணுமா? இது யாரு வந்தாலும் நாங்க உழைச்சாத்தான் எங்களுக்கு சாப்பாடு. சரிங்களா? நீங்க அது அன்னைக்கு முடிவு பண்ணுவோம்.